சொல்லலாம். அதற்கான எடுத்துக்காட்டு நிகழ்வு தான் இப்போ ஒன்று பார்க்கலாம். ஒரு நாட்டுல அரசர் வந்து சிறப்பா ஆட்சி புரிஞ்சுட்டு வர்றாரு. ஆனா திடீர்னு அவருக்கு நலப்பணி திட்டங்களுக்கான நிதி நெருக்கடி ஏற்படுது. அப்பொழுது அமைச்சர்கிட்ட ஆலோசனை கேட்கிறாரு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் ஆலோசிச்சுட்டு, அரசே, நம்ம ஊருக்கு மத்தியில ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துல ஒவ்வொருவரும் பணிக்கு செல்லும் பொழுது தன்னால் முடிந்த காசுகளை அந்த குளத்துல போட்டுட்டு இயற்கையை வணங்கிட்டு போனாங்கன்னா அந்த நாள் இனிய நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை மக்கள்கிட்ட நீங்க கூட்டம் போட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த நாள் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மக்களும் அடுத்த நாள் அவங்களால முடிஞ்ச காசு அந்த குளத்துல போட்டுட்டு அவங்க பணிக்கு செல்றாங்க. நம்பிக்கையோடு செல்வதனால அந்த நாள் மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குது, பயனுள்ள நாளாகவும் இருக்குது. ஒரே மாசம் 2 மாசத்துல அந்த குளமே நிறைஞ்சிருது. அந்த காசையெல்லாம் எடுத்து நல்ல நலப்பணி திட்டங்கள் எல்லாம் செஞ்சு அந்த நாடு நலமும் வளமும் பெறுது. அதே மாதிரி தான் உனக்கு அடிக்கடி தேர்வுகள் வைப்பதன் நோக்கமே அதுதான். முன்காலாண்டு இடைப்பருவ தேர்வு இதெல்லாம் வைக்கிறது. நீ கொஞ்சம் கொஞ்சமா செய்திகளை சேகரித்து வச்சிருந்தீங்கன்னா தான் பொது தேர்வுக்கு அதை மறுபடியும் திருப்புதல் பண்ணி அதை மிக சிறப்பா எழுத முடியும். அப்படி இல்லாம எல்லா நாளும் நீ ஜாலியா இருந்துட்டு கடைசி நாள்ல படிச்சுக்கலாம் அப்படிங்கிறது அது சாத்தியமே படாது. அதனால மாணவர்கள் முதலில் இருந்தே தேர்வுக்கு தயாராகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதை திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு, ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும். நமக்கு இந்த உலகமே வசப்படும் எப்பொழுதுனா நம்ம குறித்த நேரத்தில் தகுந்த சிந்தனையோடு ஆலோசனையோடு செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம இந்த உலகமும் வசப்படும் அப்படின்னு திருவள்ளுவர் அன்றே சொல்லியிருக்கிறாரு. அதனால இதை மாணவர்கள் உணர்ந்து செயல்படுமாறு பள்ளியின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.